ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிச்சி ப்ரீஸ் ரெசிடென்ஸில் எக்ஸ்போ நடந்தது. 11th and 12th ஆக்சுவலாக அந்த எக்ஸ்போ முடிஞ்சிருச்சு. அதில் நாங்களும் ஸ்டால் போட்டிருந்தோம் எங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக. இது வந்து எக்ஸ்போ நாங்கள் எங்கள் பிஸ்னஸை வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றதை நான் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. நிறைய பேர் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறது தான் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் பிஸ்னஸை நான் ஷேர் பண்ணதில்லை. ஸோ இது வந்து எக்ஸ்போ அக்டோபர் 2025 11th and 12th சாட்டர்டே அண்ட் சண்டே ஓவர் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் போட்டிருந்தோம். தீபாவளி டைம்ன்றனால நாங்கள் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ சாரீக்கு நிறைய காம்படிஷன் இருக்குது. ஸோ எது வந்து காம்படிஷன் இல்லையோ அதை நாங்கள் வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் போட்டிருந்தோம். நல்லா சேல்ஸ் ஆச்சு. முறுக்கு இது ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் நாங்கள் முறுக்கு, தீபாவளி அதிரசம் இதெல்லாம் மாடியில் தனியாக ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கோம். இவங்கெல்லாம் எங்களோட பெட்ஸ். நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்க்குற பெட்ஸ் தான் இவங்கெல்லாம். சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளாக நாங்கள் எக்ஸ்போவில் கண்டக்ட் பண்ணதுனால, எக்ஸ்போவில் இருந்ததுனால நாங்கள் வந்து ஃபுல்லாக நான் வந்து அவுட் சைட் ஃபுட் தான் நான் சாப்பிட்டேன். நாங்களும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் வீட்டில் அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்டனால எனக்கு பொதுவாக அவுட் சைட் ஃபுட்ஸ் ஒத்துக்காது. ஸோ மார்னிங் நாங்கள் ஃபுல் பிஸி வீட்டில் குக் பண்ண. நம்ம வீட்டில் 7 மேட்ஸு 2 days லீவு. அப்புறம் நாங்களும் வீட்டில் குக் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல் டைம் நம்ம எக்ஸ்போ நடக்கிறதுனால ஃபுல் டே மார்னிங் 8லேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருக்கணும். அப்போனா 3 times நான் வந்து அவுட் சைட் ஃபுட்டு தான் சாப்பிட்டேன். ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். எனக்கு வந்து அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்டதுனால நான் சிக்காயிட்டேன். இவங்க வந்து நாங்கள் வெளியே போனால் கூட இவங்கள வந்து குக் பண்ண முடியாது. இவங்களுக்கு ஸ்பெஷலாக எப்பயுமே நாங்கள் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஓகே. நாங்கள் இந்த மாதிரி எக்ஸ்போ டைமில் இல்லைன்னா நாங்கள் சாரீ பிஸ்னஸ்க்காக நாங்கள் வெளியே போகிறப்ப இவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இதில் நான் ஃபுட்டு சாப்பிட்டு சிக்காகி நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். ஸோ என்னை நம்பி 10 பேர் வீட்டில் இருக்காங்க. குட்டி போட்ட டாக்ஸும் இருக்காங்க, ஷெல்டர் கொடுத்த டாக்ஸ் இருக்காங்க, எங்களை நம்பி வெளியவும் டாக்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் எனக்கு குக் பண்ண ருட்டீனை எல்லோரும் சொல்கிறீங்க ரேஷன் ரைஸ் குக் பண்ணி சிக்கன் மட்டன்லாம் ஓகே தான். பட் ரெகுலராக எங்களால் பண்ண முடியல. எங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. நாங்கள் ஏர்ன் பண்ணுறது எங்களுக்கே சரியாக போயிடுது. ஒரு பர்சன் வந்து நாங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு 10 டாக்ஸை வந்து ஃபுட்டு கொடுத்து பார்க்க ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஈச் 10 rupees போடலாம். அது வந்து அந்த டாக்ஸுக்கு நீங்கள் போடுற ஒவ்வொரு 1 ரூபியுமே டாக்ஸ்க்கு தான் போய் சேரும். ஏன்னா எங்களுக்கு காட் வந்து எங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டொனேட் ஈச் 10 rupees.